அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம். 2026ஆம் ஆண்டு, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெற்று நள்ளிரவு 12 மணி அளவில் ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது. இது ரிஷப ராசியில் சந்திரன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ராசியாக, சந்திரனுடைய ராசியாக ரோகிணி நட்சத்திரத்தில் 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய, மனதுக்கு பிடித்த ஆங்கில புத்தாண்டாக இது இருக்கும். அதில் 2026 இந்த வருடம் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன கிரகங்களினுடைய இயக்கத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பொதுவாக இந்த காணொளியில் காண்போம். சனி பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி இப்பொழுது மீன ராசியில் தொடர்ந்து பயணிக்கிறார். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார மேம்பாடு குறித்து அதிக சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருப்பார். பொருளாதார பண வருமான முன்னேற்றத்தில் ஒரு சரியான டார்கெட், இலக்கை அடைவதற்கு எந்த அளவுக்கு உழைக்க வேண்டும் என்கின்ற உழைப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் கன்னிராசிக்காரர்களை வழிநடத்துவார். ஆகவே பொருளாதார மேம்பாடு குறித்து அல்லும் பகலும் பாடுபடுகிற, கஷ்டப்படுகிற, உழைக்க வைக்கக்கூடிய சனி பகவான் கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் இவர்களோடு பயணிக்கிற போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியில் சனி பகவான் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனத்துடன் செயல்பட வைப்பார். சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். இதில் குரு பகவான் கன்னிராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். தற்போது மிதுன ராசியில் 10லே குரு பதவியை தடுமாற வைப்பார் என்பதைப் போல இருக்கின்ற இடத்தை தக்க வைத்து கொள்வதற்கு, தன்னுடைய இருப்பிடத்தை, இடத்தை செல்வாக்காக வைத்து கொள்வதற்கு கொஞ்சம் மறுபாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆகவே பதவி உயர்வுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிற போது இருக்கிற பதவிக்கே கொஞ்சம் சோதனை வரக்கூடிய சூழ்நிலையில், கொஞ்சம் பரிசோதனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் வழி நடத்துவார். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து சரி செய்து வந்து கொண்டு இருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு உச்சநிலை பெறுகிற போது, உச்சம் பெறுகிற போது, கடகராசிக்கு வருகிற போது அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு, பொருளாதார தட்டுப்பாடுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு, பண வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை உண்டாகும், நிறைய லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மனதுக்கு பிடித்த விஷயங்களில் சிந்தனை செலுத்துவதற்கும் ஒரு புதிய வழி பிறக்கும். அதனால் குரு பகவானினுடைய நல்லருள் ஜூன் மாதத்துக்கு பிறகு மேலும் அதிகரிக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். குருவுடைய 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்துக்கு நிறைய செலவு செய்ய வேண்டும். வாகனத்துக்கு நிறைய பராமரிப்பு செலவுகளும், மனதுக்கு பிடித்த பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் பொருளாதார செலவும் தற்போது நடந்து கொண்டு இருக்கும். ஆகவே குடும்ப மேன்மைக்காக செலவு செய்யக்கூடிய இந்த காலகட்டம். குரு பகவான் 4ஆம் வீட்டு குரு வீட்டை பார்க்கறதுனால வாகனத்துக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும்.
வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிதியை சரி செய்வதற்கும் இந்த காலகட்டம் பயன்பட்டு கொண்டு இருக்கும். எப்படியாவது வெற்றியின் இலக்கை அடைய வேண்டும், டார்கெட் அடைய வேண்டும், பொருளாதார முன்னேற்றத்தை சரி செய்ய வேண்டும் என்று கடுமையாக வெற்றிக்காக உழைக்க வேண்டிய காலகட்டம். அது குரு பகவான் 6ஆம் வீட்டை, கும்பராசியை, சனி வீட்டை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பொருளாதார எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் அதை எப்படியாவது சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். நிதி ஆதார கட்டுப்பாட்டை சரி செய்து பொருளாதார மேன்மையை சரி செய்ய வேண்டும். கடன் உதவியை பெற்றாலும் அந்த கடன் பிரச்சனையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து அதிலும் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதே ஜூன் மாதம் குரு பகவான் கடகராசிக்கு உச்சம் பெறுகிற போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் நடக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இவற்றிற்கு தேவையான பொருளாதார நிதி கிடைக்கும். நல்ல வருமானம் இருக்கும், லாபம் கிடைக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது மாதிரி பூமி யோகத்துக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றம் அமையும். பேரும் புகழும் செல்வாக்கும் மக்கள் செல்வாக்கு கைகூடும். குழந்தைகள், வாரிசுகள், பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்பை உருவாக்கி வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை, மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கும். ஜூனுக்கு பிறகு குரு பகவானினுடைய நல்லருளால் வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல புரிதலும், வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கும், தன்னோடு பணியாற்றுகின்ற கூட்டாளிகளுக்கு வசதி வாய்ப்பையும், அவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தி கொடுப்பதற்கும், வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து வெற்றி காண்பதற்கும் குரு பகவான் அருள் புரிவார். இதே ராகு கேது பயிற்சி இந்த வருடம் நவம்பர் மாதம் இறுதியில் நடக்கும். அந்த ராகு தற்போது கும்பராசியில் இருக்கார். கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். நிறைய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்து நல்லதொரு புத்திசாலித்தனத்தை கொடுத்து அதற்குரிய வழிமுறைகளை வழிநடத்தி ஒரு வெற்றி பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு பகவானுடைய அருள் அதிகரித்து கொண்டு இருக்கின்ற நல்ல காலமாக இருக்கிறது. இதே கேது பகவான் கன்னிராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதனால கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக பயணம் இருக்கும். கோயில்களுக்கு சென்று தெய்வத்தை வணங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பல இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டு செலவுகள் ஏற்பட்டாலும் இறைவனை வழிபடக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். இது ராகு கேது நவம்பர் மாதம் இறுதியில் கும்பராசி 6ஆம் வீட்டிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மகர ராசியில் 5ஆம் வீட்டுக்கு வருகிற போதும் கொஞ்சம் மனதில் ஒரு வைராக்கியம் தோன்றும். மனதில் அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்து கொள்ளலாம், வெளி உலகத்துக்கேற்ப எப்படி அதை புரிந்து வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கும். ராகு கால வழிபாடு அந்த காலகட்டத்தில் தேவைப்படும். சனிக்கிழமை தோறும் 9 to 10 ராகு கால வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பல விதமான பிரச்சனைகளை, மனதிலே ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு வழி சொல்லக்கூடிய, வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை ராகு பகவானால் நல்லருள் பெறுவதற்கு உரிய காலகட்டமாக இருக்கும். கேது பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து கடகராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு செல்கிற போது அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். கேது பகவானால் புதிய புதிய சிந்தனையும் ஞானம் பிறக்கும். எதிர்காலத்தில் என்னென்ன யோசனை இருந்தால் ஒரு வெற்றி வாய்ப்பை பெறலாம் என்கின்ற புதிய யோசனை, புதிய ஞானம் பிறக்கும். அந்த புதிய ஞானத்தால் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு, வியப்புக்கு ஆளாக்க இருக்கக்கூடிய அளவுக்கு, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அளவுக்கும், மனசு பெருமைப்படக்கூடிய அளவுக்கும்
நல்லொருள் கிடைக்கும், ஞானம் பிறக்கும், அஞ்ஞானத்தால் நிறைய வெற்றிகளும் கிடைக்கும். இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானால் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய முன்னேற்றங்களும் வெற்றிகள் கிடைக்கும். பிரச்சனைகள் நீங்கும், எதிர்ப்புகள் செய்யப்படும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஜூன் 15க்கு பிறகு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, நல்லதொரு தொழில் கல்வியை, புதிய தொழிலை கற்று முன்னேறுவதற்குரிய சூழ்நிலை பிறக்கும். ஜூலை 15க்கு பிறகு எடுத்துக்கொண்ட முயற்சியில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். நவம்பர் 15க்கு பிறகு நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் அற்புதமாக நடக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும், எண்ணங்கள் லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய அளவுக்கு சூரிய பகவானால் நல்லொருள் பெற்று வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் 2026 புத்தாண்டு தொடக்கத்திலேயே கொடுப்பார். இதில் மே மாதம், ஜூன் மாதம், பிறகு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு தொடர்ந்து சுக்கிர பலன் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த 4 மாதங்களில் சுக்கிர பலன் கொஞ்சம் பலம் குறையிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் குறைந்து சிறு சிறு கவலைகள் வந்தாலும் அது சரி செய்யப்பட்டு ஒரு பொறுமையாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி பூஜை செய்து அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்வதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு பயன் உள்ளதாக அமையும். செவ்வாய் பகவான் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அங்காரகன் செவ்வாய் பலன் வலிமை அதிகரிப்பதால் நல்ல பூமி யோகம் கிடைக்கும், நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், இடம் வாங்கிறது, பூமி நிலம் சம்பந்தப்பட்ட சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், மக்கள் பாராட்டு கிடைக்கும், பேரும் புகழும் அதிகரிக்க செய்யக்கூடிய பெருமைக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களினுடைய சுழற்சியால் 2026 அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த முன்னேற்றங்கள் நடப்பதால் அந்தந்த முன்னேற்றங்களில் அதிக கவனம் செலுத்தி அந்தந்த நன்மைகளை அதிகம் பெறுவதற்கு முயற்சி செய்வது நல்லது. நவ கிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் இறைவனுடைய நல்லருளாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 நிறைய வெற்றிகளையும் நன்மைகளை பெற வேண்டும் என்று சொல்லி குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.